நான் இந்த தியேட்டர் ஓனரோட பையன். எங்க அம்மா ஒரு எக்ஸ்எம்எல்ஏ. நீ சரின்னா மேல ஏசி ரூம் இருக்கு. என்ன சொல்ற? பையனை ஒரு பொண்ணு அடிக்கிற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன். நான் எக்ஸ் எம்எல்ஏ அண்ட் ஃபியூச்சர் எம்எல்ஏ அங்காள பரமேஸ்வரி பேசுறேன். எங்க தியேட்டர் மேனேஜரை வேணாம், நீயே வந்து பாத்துக்க. நியாயப்படி, அதாவது நம்ம நியாயப்படி என்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சிரு. புரிஞ்சுதா? ஏமா எவ்வளவு ஒருத்தி என்ன அடிச்சதுக்காக 20 வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்த்து ஒருத்தனை கொண்டுட்டே, நீ அவனை கொண்டு இருக்கணும். முட்டாய். சின்ன வயசுல இருந்து எனக்கு விளையாட்டுனாலே பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுல ஜெயிக்கிறதும் இருக்கு, தோக்குறதும் இருக்கு. நான் எப்பவுமே ஜெயிக்கணும், தோக்க கூடாது. நான் எலெக்ஷன்ல நின்னப்போ என்னை எதிர்த்து பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க அப்பனுக்கே விஷம் வச்சு கொண்டுட்டு விதவேங்கிற அனுதாபத்துல ஜெயிச்சு வந்தவடா நானு. அந்த பொண்ணை கொண்டு எனக்கு என்னடா லாபம்? இப்படிதான் செத்து தொலைவா. என் ஐடியாவே வேற. சந்தியா, வாய்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. யார் பாடுனது இந்த பாட்டை? போன வாரம் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்தாரு. அவருக்கு வேண்டப்பட்ட பொண்ணு ரொம்ப அருமையா பாடுவாங்கன்னு அவர் இந்த சீடியை கொடுத்துட்டு போனாரு. அவங்க எந்த ஊர்னு ஏதாவது சொன்னாரா? காப்பி தண்ணி குடிச்சிட்டீங்கல்ல, அப்ப கிளம்புங்க. நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே சொல்லலீங்களே. பதிலா? லட்சுமி, சீக்கிரம் வாடி. சாரு பெரிய மியூசிக் டைரக்டர், மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு. உன் பிள்ளைய சினிமாவில பாட வைக்க போறாராம். இந்த பொம்பளை எல்லாம் எப்படி இருக்கணும்னு உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன்ல, அத சார்கிட்ட ஒரு கூட சொல்லு. சொல்லுடி. காலையில என்ன பண்ணணும்? சுடு தண்ணி வைக்கணும். மத்தியானத்துக்கு என்ன பண்ணணும்? சொல்லுடி. சூப்பு வைக்கணும். கேக்குறல்ல, சொல்லுடி. ராத்திரிக்கு என்ன பண்ணணும்? சொல்லுடி. சுகம் கொடுக்கணும். புருஷனுக்கு ஆக்கி போடுற சோத்துல உப்பு இருக்குதா உரப்பு இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் ஒரு பொம்பளைக்கு நாக்கு இருக்கணும், மாறுறதுக்கு இல்ல. புரியுதா? சாதாரண குடும்பத்துல பிறந்தனா இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே பல பேர் என் திறமையை ஊக்குவிச்சதுனாலதான். ஒரு நல்ல திறமைசாலியை வீட்டுக்குள்ளவே பூட்டி வச்சிருக்கிறது கருவிலேயே ஒரு குழந்தைய கொலை பண்றதுக்கு சமம். அந்த தப்பதான் இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வரேன். அப்பா, அடிக்காதீங்கப்பா. நான் அவரை வர சொல்லலப்பா. நான் ஒண்ணும் பண்ணலப்பா. என்ன பாக்குறீங்க? காலேஜ்ல பாட வேண்டிய பொண்ணு தனியா அனாமத்தா வயக்காட்டுல பாடிட்டு இருந்தான். சவுண்ட் எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு இதுல பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நான் பாட்டுக்கு போட்டே பல ரூட்டு, ஆனா அவ விட்டுக்கிட்டே இருந்தா ஜூட்டு. அதே சமயத்துல அவ பாடினா ஒரு பாட்டு, அந்த பாட்டை நான் கேட்டு எனக்கு வந்துச்சு ஒரு தாட்டு. அந்த பாட்டை கொண்டு போய் நான் தேவா கிட்ட போட்டு இப்ப அவர் வந்துட்டாரு உங்க பொண்ணை கேட்டு. இப்ப தேவா வா வாங்குறாரு, நீங்க போகிறீங்க, உங்க பொண்ணு பேபேர முடிக்குது. இதுக்கு மேல எனக்கு அடுக்கு மொழி வரல, அர்ஜென்டா யூரின் வருது, வரணுங்க. நீ பண்றதையெல்லாம் நான் என்ன கேளைன்னு நினைக்காதடா. இன்னும் 24 மணி நேரத்துல இந்த இடத்தை நீ காலி பண்ணல, அறுவார் இடத்துல நீ இலைய மட்டும் நான் தலையவே விட்டுவேன். நீ சொல்லுவ, நான் செய்வேன். என்ன பத்தி என்னை விட உனக்கு நல்லா தெரியும்.
அம்மா எழுந்திருங்க. என்னம்மா இது? நீங்க ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, நீங்க போய் ஏன் காலில் விழுந்தீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆண்களுக்கு அடிமையா தான் வாழணுங்கிறத என் வாழ்க்கையில கொள்கையாவே வச்சிருக்கேன். என் வீட்டுக்காரர் உயிரோட இருந்த போது அவருக்கு காலையில சுடு தண்ணி வச்சு கொடுப்பேன், மத்தியானம் சூப் வச்சு கொடுப்பேன். அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே ஆண் வாரிசு இவன் தான். ஆனா இப்போ இவங்க அப்பா போன இடத்துக்கே இவனும் போய் சேர்ந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க ஏதாவது பிரச்சனையா? என் பையன் உங்க பொண்ணு சந்தியா மேல உயிரே வச்சிருக்கான். மந்திரி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான்னா பட்டுன்னு மருந்து குடிச்சிட்டான். என்ன யோசிக்கிறீங்க? 100 ஏக்கர் நிலம், 2 தியேட்டர், 4 பெட்ரோல் பங்க், 10 பஸ், ஃபைனான்ஸ் கம்பெனி, 5 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கிற ஒரு சாதாரண ஏழைக்கு உங்க பொண்ணு கொடுக்கணுமேனா? உங்களை பத்தி இந்த ஊருக்குள்ள யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. உங்க குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் இப்ப வந்தாங்க. சரியான ஆளுமாடி. அப்பா உயிரோட இருக்கும்போது சூப்பா வச்ச ஆப்பு தானே வச்ச. ஆமா, இவன் நம்ம வழிக்கு வந்துருவானா? இந்த அங்காள பரமேஸ்வரி தோற்ற நாள் அவன் செத்த நாளா தாண்டா இருக்கும். இந்த பிடியா மூஞ்சிக்காரன் நம்மள நல்லா நம்பிட்டான். கூடிய சீக்கிரம் அவன் நம்ம வழிக்கு தான் வருவான் பாரு. அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் அந்த சந்தியாக்கும் கல்யாணம். அது நடந்த மறு நிமிஷத்துல இருந்து அங்காள பரமேஸ்வரி யாருங்கிறத நான் காட்டுறேன். நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு அந்த சனியும் பிடிச்ச சந்தியா இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டா. நான் தோத்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குடா. பிறந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நான் தோத்ததும் இல்ல, அழுததும் இல்ல. இந்த அங்காள பரமேஸ்வரிங்கிறவ ஜெயிச்சுட்டே செத்து போயிடும்டா. என் உயிர் போறதுக்கு முன்னாடியாவது அந்த பரதேசி கொண்டு என் காலடியில போடுறான். மகேஸ்வரி எங்க போன? என்னடா ஒரு மாதிரி நல்லா இருக்க? உன்ன மாதிரி சாதிக்கு பிறந்தவங்க எல்லாம் எதுக்குமே அப்செட் ஆகக்கூடாது. புரிஞ்சு போச்சு. அந்த டாக்டர் சொன்னதை நினைச்சு அப்செட் ஆயிட்டியா? அவன் சரியான துபா கூர்மா. அவன் சொன்னது எல்லாமே பொய். என் மனசு கஷ்டப்படுமேன்னு எனக்காக போய் தானே சொல்றீங்க? உண்மையிலேயே உனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது பாரு, காம்படிஷனுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில படுத்ததுல வேற உனக்கு பிராக்டிஸ் டச் விட்டு போச்சு. இப்பவே இந்த நிமிஷமே ஸ்டார்ட் பண்ணா தான் நம்ம ஜெயிக்க முடியும். வா வா வா. என்னால முடியலங்க. இருந்தாலும் உங்க சந்தோஷத்துக்காக ஓடுறேன். 1 2 3 யூசுவலா 9.9 செகண்ட்ஸ்ல வருவேன். இப்ப 10.8 செகண்ட்ல வந்திருக்கேன். 0.58 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வருது. இந்த ரேஞ்சில போனா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கவே முடியாது. நீ 9.8 செகண்ட்ஸ்ல வர வரைக்கும் நான் விட போறதில்ல. கம் ஆன், கோ கோ கோ, கெட் ரெடி கோ 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 கோயா. எஸ், சூப்பர் ரியலி சூப்பர்மா. எங்க டச் விட்டு போனதுனால உன்னால பழைய ஸ்பீட் பிக்கப் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். பின்னிட்டடா. ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறேன். ஹலோ சாரி, கொஞ்சம் சிக்னல் இல்ல. அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் அந்த கார்ல போய் பேசுறேன். அப்படியே இருங்க. ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் பேசுறேன், நான் பேசுறேன். நீங்க ஓடுறதுல எனக்கு தனி தான் எடுப்பேன். ஹலோ அரளிவிதையோட பாய்சன் பவரை தண்ணி டைலூட் பண்ணிடும். ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ தாங்கும். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டா பேஷண்ட்டை காப்பாத்திடலாம். எந்திரிக்கவே முடியலையே. என்னங்க சார், ஒரு நிமிஷம்.
என்ன மகேஸ்வரி, நீ தானே சொன்ன ஓடி முடிச்ச உடனே தண்ணி குடிக்க கூடாதுன்னு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. சார் ஓகே மகேஸ்வரி, 5 நிமிஷம் டைம் ஆச்சு. நீ தாராளமா ஃபுல் பாட்டில் தண்ணி குடிக்கலாம். இந்தா மகேஸ்வரி. மகேஸ்வரி என்ன என்ன மகேஸ்வரி, என்ன சொல்லு. என்ன மாமா தப்பு பண்ண? போகணும் தானே பொண்ணா பிறந்து சாதிக்கவே கூடாதா? ஆசைதான் நிறைவேறல. ஆசையாவது நீ தண்ணி குடி மகேஸ்வரி. மகேஸ்வரி மகேஸ்வரி கரம் பிடித்தே தோழா. இந்த காலத்து இளைஞர்கள் கிட்ட பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்ன சார்? சில பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை நல்லபடியா என்கரேஜ் பண்றாங்க. ஆனா பல பேரண்ட்ஸ் பிள்ளைங்க எதிர்காலத்துல என்னவா வரணும் அப்படிங்கறத பிள்ளைங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம சாமியார்கிட்ட ஜோசியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். ஒரு அப்பா நாயனக்காரரா இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த நாயனக்காரர் தான் பையனை கூப்பிட்டு எதிர்காலத்துல நீ என்னவா வரணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டு அதுக்கு அந்த பையன் டாக்டரா வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா, இல்லடா சாமி நம்ம குலத்தொழில் நாயனம் வாசிக்கிறது, அப்புறம் இந்த நாரஸ்வரம் எல்லாம் எதிர்காலத்துல வேஸ்டா போயிரும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு அப்பன் டாக்டரா இருந்து அவன் தன் பையனை கூப்பிட்டு எதிர்காலத்துல நீ என்னவா வரணும்னு கேட்டு அதுக்கு அந்த பையன், அப்பா இந்த டாக்டர் தொழில என்னதான் லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் எனக்கு இந்த நாரஸ்வர கலை மேல தீராத காதல் இருக்குது, நான் எதிர்காலத்துல தில்லாராம சிவாஜி கணேசன் மாதிரி பெரிய நாரஸ்வர வித்வாரா வரணும் அப்படின்னு சொன்னான்னா அதை நீ என்கரேஜ் பண்ணும். அப்பன் தொழிலத்தான் புள்ள பாக்கணும்னா அப்துல் கலாமோட அப்பா விஞ்ஞானியா, காமராஜருடைய அப்பா அரசியல்வாதியா, எம்ஜிஆருடைய அப்பா சிஎம்மா, அவளை வேங்க ஆம்ஸ்ட்ராங் நிலால போய் கால் எடுத்து வச்சாரு. அவங்க அப்பா டெய்லி நிலால பொம்பரணி நாய்க்குட்டி கூப்பிட்டு வாக்கிங்கா போயிட்டு இருந்தாரு. என்னங்கடா காமெடி பண்றீங்க? விவேகானந்தர் அன்னைக்கு சொன்னாரு 100 இளைஞர்களை கொடுங்க இந்தியாவையே மாத்தி காட்டுற அப்படின்னு. 100 இளைஞர்கள் வேண்டாங்க, திறமசாலியான 4 இளைஞர்கள் போதும், இந்தியாவையே புரட்டி போட்டுடலாம்.